ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குருமா தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஆனியன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அந்த கிளிப்பிங் ரெக்கார்ட் ஆகலை. இப்போ சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். தனியா பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா ஸ்மெல்லு போகிறதுக்காக வதங்க விடலாம். வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்டனிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நல்லா கொதி வந்ததும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ் கொதித்து வந்த பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 4 முட்டையை அவிச்சிட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கேன், உப்பு மிளகாத்தூள் போட்டு. அந்த பொரித்து போட்டால் நல்லா டேஸ்ட் வரும். அது கொதித்து வந்த பிறகு 4 முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட வேண்டியதான். 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எல்லாத்துக்கும் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக கொதி வந்ததும் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.